வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 400 நாட்கள் ஜெயிலிருந்து வந்தார். வந்த உடனே திரும்பவும் அந்த மனுஷனை 3 நாட்களாக தொடர்ந்து அமலாக்கத்துறை டாஸ்மாக் மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் யார் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 3 நாள் ரைடு. இது எப்படி இருக்குன்னா, இந்த மும்மொழி கொள்கை, இந்தி எதிர்ப்பு, கல்விக்கு தேவையான பணத்தை கேட்கறது, இதுக்காக இந்த திராவிட அரசாங்கம் போராடிட்டு இருக்கு. இதை எதிர்த்து இதை அலைக்கழிக்கணுன்றதுக்காகவே இந்த அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் மிரட்டுறது இந்த கேள்வியெல்லாம் இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். யார் சார்பாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு கன்சியூமர், ஒரு வாங்கக்கூடிய பொருளில் ஏமாற்றப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க சார்பாக நிற்பீங்களா, ஏமாத்துறவங்களுக்கு சார்பாக நிற்பீங்களா? அது வாங்குறவங்க சார்பாக தான் நிற்க முடியும். இப்போ அந்த கன்சியூமர் யார் சொல்கிறேன்? இந்த டாஸ்மாக் கடையில் போய் வாங்குறாங்க, அந்த நுகர்வோர் தான், தமிழ் சொன்னால் நுகர்வோர், அந்த நுகர்வோர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அப்பாவிகள், ஏமாற்றப்படக்கூடியவர்கள். அவங்க ஏமாத்தின கேட்க நாதி கிடையாது. குடிக்கிறவன் தானே, குடிக்கிறவனுக்கு என்ன பெரிய இம்பார்ட்டன்ஸ்? ஏமாந்து போட்டோம் இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் விற்கிறீங்க, அதை வாங்குறாரு, அவர் குடிக்கிறாரு, சாகுறாரு, அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் விற்கிறீங்க, அவங்க வாங்குறாரு. ஒரு மாதத்தில் ஒருத்தவங்க குடிக்கிறவங்க இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு ஆண்டுக்கு 2-3 தடவை குடிக்கிறவங்க இருப்பாங்க. எனவே குடிக்கிறது என்ன ஏதெல்லாம் நீ பேசக்கூடாது. விற்கிறீங்க, அவங்க வாங்குறாரு, அவங்களுக்கு நியாயமாக ஒரு விஷயம் சேர்க்குறீங்களா அப்படின்றதான் கேள்வி. இந்த எலைட் ஆகட்டும், இல்லை டாஸ்மாக் கடைகள் ஆகட்டும், இதில் விற்கக்கூடிய சரக்குகள் இருக்குல்ல, இதெல்லாம் போலியானவேன்னு எந்த ஆய்வும் இல்லாமல் நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க. பாண்டிச்சேரியில் சரக்கு நல்லா இருக்குங்க, தமிழ்நாட்டுக்கு கேவலமாக இருக்குது. இந்த பெங்களூரில் பாருங்கள் சூப்பராக இருக்குது, இங்கே கேவலமாக இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த கதை என்னன்றதை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈடி ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுருவீங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ஈடி ஏன் வந்துச்சுன்னு, அந்த விஷயத்துக்குள்ள வரும். சரி. இந்த டாஸ்மாக் கடைகளில் பாட்டில் மேலே ஒரு ஒட்டியிருப்பாங்க, இந்த ஹாலோகிராம் இமேஜ் ஒன்று. ஆமாம், இது பார்த்துருப்பீங்க. கியூஆர் கோடு மாதிரி இருக்கும், ஆனால் இது கியூஆர் கோடு கிடையாது, ஹாலோகிராம் இமேஜ். ஓகே, இந்த ஸ்டிக்கரு எவ்வளோ பொருள் நினைக்கிறீங்க? இந்த ஸ்டிக்கரை வச்சு ஒட்டி திமுக கவர்மெண்ட் கடந்த 3 வருஷத்தில் 45,000 கோடி இந்த ஒரே ஸ்டிக்கர் மூலமாக சம்பாதிச்சிருப்பாரு. திமுக கவர்மெண்ட்னா திமுக கவர்மெண்ட் கிடையாது, திமுக காரணங்க. 45,000 கோடி வேற யாரும் கிடையாது. இதுக்கு நேரடியாக வசூல் பண்ணி கொடுத்தது செந்தில் பாலாஜி இருப்பார். வசூல் வேட்டையை நடத்தினது நேரடியாக ஸ்டாலின் குடும்பமாக இருக்கும். இது 45,000 கோடி இந்த ஸ்டிக்கர் மூலமாக சம்பாதிக்க முடியுமான்னு நம்புறீங்களா? அதை ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்களா, எப்படி சம்பாதிக்க முடியும்? இங்கே கேளுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டிக்கர் நிறைய பேருக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். இந்த ஸ்டிக்கரை யார் கொடுக்குறா அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸஸ், அதாவது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. இந்த ஸ்டிக்கர் சும்மா கிடையாது. நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க, இந்த மேனுஃபேக்சர் இருக்கால, நீங்கள் ஒரு பீர் வாங்குவீங்க, விஸ்கி வாங்குவீங்களா, அவங்க தான் அதை ஒட்டுறான்னு நினைப்பீங்க. கிடையாது, இது கவர்மெண்ட் தான் ஒட்டும், மேனுஃபேக்சர்ஸ் கிடையாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சரக்கை உற்பத்தி பண்ணி கவர்மெண்ட் தான் கொள்முதல் பண்ணுது. கொள்முதல் பண்ணி 43 இடங்களுக்கு மேற்பட்ட குடோனில் வச்சு அது டாஸ்மாக் கடைகள் மூலம் விற்கிது. அப்புறம் கொள்முதல் பண்ணுறதும் மொத்தமாக வாங்குறதும் விற்கிறதும் டாஸ்மாக் தான் கடை. சரி, இது உங்களுக்கு தெரியுதுல? புரியுது. இப்போ என்ன விஷயம் இந்த ஸ்டிக்கரில் என்ன அப்படின்னா, இந்த கொள்முதல் பண்ணுறாங்களே, இது எல்லாத்து மேலேயுமே இதை ஒட்டணும். யார் இதை செய்கிறது? ஆயத்தீர்வு, அந்த டிபார்ட்மெண்ட். மது ஆலையிலிருந்து வாங்கி இந்த ஸ்டிக்கரை ஒட்டுவாங்க. இந்த மதுபானிலிருந்து வாங்கி ஒட்ட மாட்டாங்க, மதுபான உற்பத்தி ஆகிற இடத்துல ஒட்டுவாங்க. அது ஏன், அது எதுக்கு ஒட்டணும்? அது இல்லை, நீங்கள் மதுபானம் குடோனில் ஒட்டுறது வேற. அது என்ன ஒட்டுவாங்கன்னா, மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு இதுமா ஒட்டுவாங்க, அது வேற. அது வேற. இந்த ஸ்டிக்கரே மதுபானங்கள் மேனுஃபேக்சரிங் ஆகுதுல, கல், எஸ்என்ஜே, அதுக்கப்புறம் அக்காடு, இப்படியான மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குல்ல, அங்கே ஒட்டுற ஸ்டிக்கர். அங்கே ஒட்டுற ஸ்டிக்கர்னா அவங்க ஒட்டுறது கிடையாது, கவர்மெண்ட் கொடுக்கும், அதை அவங்க வாங்கி ஒட்டணும். இது எதுக்காக ஓட்டுறாங்கன்னு கரெக்டாக சொல்ல முடியுமா? இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது சரியான கேள்வி எல்லாருமே கேட்கணும். இந்த ஸ்டிக்கரை எதுக்கு ஒட்ட சொல்லுது கவர்மெண்ட்னா, கவர்மெண்ட் இருந்து இந்த ஸ்பிரிட்ல அதை வாங்கி, அதாவது இங்கே சக்கரை ஆலைகள்லாம் இருக்குது, கூட்டுறவு வங்கியில் சக்கரை ஆலைகள் மட்டும் கிடையாது, சில ஆலைகள், சக்கரை ஆலைகள் மெயின். அங்கேருந்து முக்கியமான ஒரு மூலப்பொருள் கிடைக்கும். அது தவிர ஒரு 14க்கும் மேற்பட்ட முக்கியமான நிறுவனங்கள் இருக்குது, தனியாக அந்த ஸ்பிரிட் கிடைக்கிறது. இந்த ஆலைகள்லாம் வாங்கி, எது இந்த ஆயத்தீர்வு இருக்குல்லையா, இந்த டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வாங்குவாங்க. ஸ்பிரிட்லாம் வாங்கி இது மதுபானமாக மாற்றுறதுக்கு யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா, இந்த மதுபான ஆலைகள். இதுதான் மூலப்பொருள். எது இந்த சக்கரை ஆலையிலேருந்து வரக்கூடிய ஸ்பிரிட் இதை கொடுக்குறாங்க. இது கொடுக்கும்போது
ஒரு 10,000 பாட்டில் நீங்கள் ஒரு மனக்கணக்காக வச்சுக்கணும். 10,000 லிட்டர் கொடுக்குறோம். சரி. 1 லிட்டர் பாட்டில் 10,000 பாட்டில் வெளியே வந்துடும். கேட்டா சரி. ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறோம். கொடுத்துட்டாங்கன்னா அந்த நிறுவனத்துலேருந்து 10,000 பாட்டில் வெளியே வரணும். அந்த 10,000 ஸ்டிக்கர் தான் கொடுப்பாங்க. எவ்வளோ ஹாஃபாக தயாரிச்சு வச்சுக்கோங்க, 20,000 ஸ்டிக்கர். புரியுது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். இந்த ஸ்டிக்கர் அவ்வளோதான் கொடுப்பாங்க. இது எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் எவ்வளோ கொடுத்தனோ அவ்வளோக்கு தான் உற்பத்தி பண்ணுறியான்றதை முதல்ல செக் பண்ணணும். அந்த தகுதியில் தான் நீ உற்பத்தி பண்ணுறியான்றது ரெண்டாவது. இது புரியுது உங்களுக்கு? அதாவது அந்த ஸ்பிரிட் நான் உனக்கு எவ்வளோ கொடுக்குறனோ அதே அளவுக்கு எனக்கு சரக்கு மேனுஃபேக்சரிங்காக வெளியே வரணும். இப்போ நீங்கள் ஒரு 5,000 லிட்டரில் மெத்தனால் வரைக்கும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 5,000 லிட்டர் மெத்தனால் வச்சு 20,000 பாட்டில் தயாரிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஆனால் அந்த மெத்தனால் வச்சு உயிரை காயம்னு வச்சுக்கோங்க. அது விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி எதுவும் கலக்கக்கூடாது. போலி சரக்குகளை இவங்களே உற்பத்தி பண்ணிடக்கூடாது. அதனால் மூலப்பொருள் இவங்களே வாங்கி கையில் கொடுத்துருவாங்க, உற்பத்தியாகி வெளியே வரும். அப்போ ஒரு ஆலையில் 10,000 ஸ்டிக்கர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, 10,000 பாட்டில் தான் வெளியே வரும். அதனால தான் அந்த இடத்துல இந்த ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. இங்கே மேனுஃபேக்சரிங் ஆகிற இடத்துல. எனவே இந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி கூடிய முக்கியமான விஷயம் இது. ஓகே. இப்போ தான் அந்த ஈடி விஷயத்துக்குள்ள வரலாம். ஈடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு முக்கியமான கொள்முதல்லையும் விற்பனையிலும் ஒரு கோளாறு இருக்குது. அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இதில் ஈடி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த லேபிளை வச்சு ஒரு பெரிய மோசடியில் திமுக தலைமை குடும்பத்துக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய சாராய ஆலைகள் ஈடுபடுறாங்க அப்படின்னு கணிக்கிறாங்க. சரி, இப்போ ஈடி உள்ள வராங்கன்னா அது மத்திய மாநில ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் வேணும்னு தேவைப்படுது. ஈடி வரனால வேற யாரும் வரல, அமலாக்கத்துறையே வருது. அமலாக்கத்துறை உள்ள வருதுன்னா அங்கே ஏதாவது மணி லாண்டரிங் நடந்தாலும் வரும். அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் தேவை, குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் தேவை. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லேபிள் வச்சு கொள்ளையடிக்கான்னு தெரியுது, ஆனால் நமக்கு எஃப்ஐஆர் இல்லை அப்படின்னு 2016 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் இருக்குல்ல, அதாவது முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சில எஃப்ஐஆர் இருக்கு, ஒரு 30-40 எஃப்ஐஆர் இருக்கு. அந்த எஃப்ஐஆர் கையில் எடுத்துக்கிட்டு இதை தான் நாங்கள் ஆய்வு பண்ண போறோம்னு உள்ள வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஓட்ட தேவை, ஒரு உழைவு. அதுக்கு இந்த ஹோலை பயன்படுத்திட்டாங்க. ஆனால் அவங்க தேடி வந்தது இந்த ஸ்டிக்கர். சரி, சரியா? ஸோ அதை வச்சு தான் ஈடி உள்ள வருது. உள்ள வந்து அவங்க என்ன ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணுறாங்கன்னா, நேராக எங்கே போகிறாங்கன்னா டாஸ்மாக் மேலாண்மை நடக்கக்கூடிய அந்த அதிகாரிகிட்ட போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டிகளை மேலே விட மாட்டான், பதறான்னு வச்சுக்கோங்க. அவனே பிடிச்சி இன்னொரு லிஃப்ட் வழியாக மேலே போயிட்டான்னு வச்சுக்கோங்க. மேலே போய் எல்லாத்தையும் உட்கார வச்சு அப்படியே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அப்படியே அந்த பக்கத்து எந்தெந்த முக்கியமான நிறுவனங்கள், கல், எஸ்என்ஜே, அதுக்கப்புறம் அக்காடு, இந்த 3 நிறுவனங்களுமே திமுகவுக்கு நெருக்கமானது. திமுக தலைமை குடும்பத்துக்கு ரெகுலராக வருமானம் பார்த்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களுடைய 25க்கும் மேற்பட்ட இடங்கள்லையும் ஈடி உள்ள நுழைகிறாங்க. இப்போ மீண்டும் பழைய விஷயத்துக்கு வரேன். உற்பத்தி பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, அது ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை எடுத்து பார்க்குறாங்க. ஓகே, அங்கே மேனுஃபேக்சரிங் யாரு பார்த்தா அது பல மடங்கு இருக்கு. அதாவது டாஸ்மாக்கு நான் 10,000 பாட்டில் கொடுத்தேன்னு இங்கே எழுதி வச்சிருக்கேன், 10,000 பாட்டில் அவங்க ரிசீவ் பண்ணி வச்சிருக்கேன். 18,000 பாட்டில் கொடுத்தோம்னா அவன் எழுதி வச்சிருக்கேன். ஏன்டா 10,000 பாட்டில் நீ சொல்ற, 18,000 பாட்டில் அவன் எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் எங்க 8,000 பாட்டில் எங்கே போச்சு? 8,000 பாட்டில் எங்கே போச்சு இல்லையா? இந்த கணக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 8,000 பாட்டில் எங்கே போச்சு போது எவ்வளோ இது தயாரிக்கணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தீர்வுத்துறை இல்லையா, அதுக்கும் உழைச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் குடோன்குள்ள உழைறாங்க. குடோன்குள்ள உழைச்சா அதில் வேற ஒரு கணக்கு சொல்லுது. சரி, இது வேற ஒரு கணக்கு, ஏகப்பட்ட சரக்கு வந்துட்டு போகுது, என்னது பார்த்து எடுத்து பார்த்தா தீர்வுத்துறையிலேயே அந்த ஸ்பிரிட் கொடுக்குறாங்களே, 10,000 பாட்டில் செய்யக்கூடிய கொடுத்தா 10,000 பாட்டில் தானே வரணும். அது எப்பறம் நீ 18,000 பாட்டில் கொடுத்த? முதலாளிக்கு அதில் கொடுமை என்ன அப்படின்னா, இந்த 18,000 பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டிலுக்கு தான் இங்கே கணக்கு இருக்கா பார்த்தா அதுவும் கிடையாது. அவன் வச்சுருக்க ஒரிஜினல் கணக்கில் பார்த்தோன்னா 28,000 பாட்டில் கணக்கு இருக்கு. அதாவது நான் புரிஞ்சுக்கணும், டாஸ்மாக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கொடுத்த ஸ்பிரிட் இருக்குல்ல, ஆயத்துறை, அது 10,000 லேபிள் தான் கொடுத்தோம். ஆனால் 18,000 லேபிள் அடிச்சு 18,000 பாட்டில் அனுப்பியிருக்கான். அது முதலாவது குளறுபாடு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவன் கணக்கு எடுத்து பார்த்தா நீ அனுப்புனது இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் பண்ணி 40,000 பாட்டில், அப்போ 4 மடங்கு அதிகமாக உற்பத்தி பண்ணியிருக்கேன். இதை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க கேளுங்க. எப்படி அது ரொம்ப முக்கியம். இது எங்கன்னா என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா, ஏன்னா ரெண்டுமே கணக்கு மிஸ் மேட்ச் ஆகுது. எவ்வளோ நேரம் நீ ஆலையை ஓட்டுன எடுத்து பார்த்தா அந்த கரண்ட் பில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்தா இவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ உற்பத்தி பண்ணீங்க, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆலை ஓடுதுன்னா அதோட கரண்ட் பில்லை வச்சு எவ்வளோ நேரம் ஓடி இந்த விஷயம் தெரியும். அது உற்பத்தி பண்ண விஷயம் 40,000 பாட்டில் ஓட்டியிருக்காங்க. இப்போ என்ன ஈடிக்கு டவுட் வருதுன்னா, நீ 10,000 பாட்டில் விற்றேன்னு சொல்கிற, அவன் 18,000 பாட்டில் அனுப்புனேன்றான். சரி, 18,000 பாட்டில் விற்றவே 8,000 பாட்டில் நீங்கள் போலியாக கணக்கு. இது புரியுதா? அப்போ அந்த இடத்துல முதலாவது 10,000 ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க. இப்போ 8,000 ஸ்டிக்கர் போலி ஸ்டிக்கர்.
போலி. இதை ஏத்துக்கிறீங்களா? இப்ப தெரியுதா என்னது? ஏன் நம்ம சரக்கு பாண்டி சரக்கு மாதிரி இல்லையே? ஏன் நம்ம சரக்கு பெங்களூர் சரக்கு மாதிரி இல்லையே? ஏன்னா இவங்க இதை உற்பத்தியை பண்றாங்க. நீ வாங்கி குடிக்கிறது என்ன சொல்லலாம், ஒரு ஜானி வாக்கரு, ஜேடி இப்படி இன்டர்நேஷனல் பிராண்டுன்னு சொல்லிட்டு போய் வாங்கலாம். ஆனா செய்யறது இவனா இருக்கான். ஏன்னா போலி மதுபானங்களை உற்பத்தி பண்றது இவங்களே பண்றாங்க. பண்ணி இந்த ஸ்டிக்கரை ஒட்டி ஆயத்தீர்வுத்துறையை முழுமையா கெடுத்து இவங்களே விற்கிறாங்க. இது புரியுதா? அப்ப எலைட் ஆகட்டும், இல்லாட்டி டாஸ்மாக் கடை ஆகட்டும், சாதா கடை ஆகட்டும், இது போக பார் ஆகட்டும், எங்கேயும் கிடைக்கிற சரக்கு பெரும்பாலுமே ஒரு பாதிக்கு பாதி போலியானது. பாதிக்கு பாதி 3ல் 1 பாகம் நீங்க சொல்ற பிரகாரம் பாதிக்கு பாதி 18 இது விட்டுருங்க. அதுக்கடுத்து இன்னொரு வருது பாருங்க, இவன் அனுப்பிட வச்சிருக்கான், ஆனா உற்பத்தி பண்ணிருக்கான், அவன் நோட்லையும் காணாம். ஆனா உற்பத்தி பண்ணது அந்த கரண்ட் பில்ல மட்டும் தெரியுது நமக்கு 40,000. எப்படா உற்பத்தி இவ்வளவு போச்சு? இந்த சரக்கு எங்கேயா வித்தீங்க? இது டாஸ்மாக் கடைகள் மூலமே வித்த போலி. டாஸ்மாக் கடையை தாண்டி சந்து முந்தலா விற்கிறாங்கல்ல, அது இந்த சரக்கு. இப்போ அன்புமணி கூட இப்போ பேசியிருக்காரு என்னன்னா, இவங்க சந்து பொந்துல எல்லாம் சின்ன சின்ன கடை வச்சு விற்கிறாங்க. இங்க இருக்கிறது வரும்போது 5300 கடை வச்சு நாங்க குறைச்சு 4500 கடையை வச்சிருக்கோம். டைல நீ 40,000 கடையை மாத்திட்டாங்க, சந்து பொந்துல வித்துருக்காங்க. இப்போ நான் சொல்ற புரிஞ்சுக்கணும், 10,000 விற்க வேண்டிய இடத்துல 18,000 சரக்கு அனுப்பி வித்தாங்க, 8,000 போலி. இது போக எக்ஸ்ட்ரா உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அது எங்கே வித்தாங்கன்னு கேட்கலாம், அது எங்கே வித்துருக்காங்க, சந்து பொந்துல வித்துருக்காங்க. அப்போ இதன் மூலமாக வருடத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு நேராக வித்த கணக்கு இருக்குல்ல 10,000, அதுபடி 10,000 40,000 கோடி வருமானம் வருதுன்னா, இவங்க மும்மடங்கு வெளியே வித்தானே எவ்வளோ வரும்? 45,000 கோடிக்கு மேலே இவங்க லாபம். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த 40,000 கோடிக்குள்ள இதில் கலால் வரி எவ்வளோ வந்துடும்? வரி வந்துடும். சரியா? வரி வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் கஜனாவுக்கு வரும். இது கவர்மெண்ட் கஜனாவுக்கு வராது. 10,000க்கு மட்டும் தான் கலால் வரி வரும். வேற என்ன பண்ண முடியும்? அந்த 8,000க்கும் வராது, மற்ற 20,000க்கு வராது, எக்ஸ்ட்ரா 20,000க்கு வராது. இதெல்லாம் இதெல்லாம் எங்க போகுது நேரா? இது எல்லாமே நேராக திமுக தலைமை குடும்பத்துக்கு போகும். அதை வசூல் பண்ணி கொடுக்குறது செந்தில் பாலாஜி. இந்த ஒரு ஸ்டிக்கரை ஒட்டின்னு ஊரில் இருக்கிற எல்லா சரக்கையும் வித்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்க, ஒரு கன்சியூமராக வாங்குறான், நீ 2,000 இருக்கிறதுலே அதிக விலை கொடுத்து வாங்குறான். கேட்டா விலை கொடுத்து நீ 1க்கு 4 மடங்கு வரியை போட்டு அவன்றது வாங்குற. அவன் சொல்லாமலாம் வாங்கிட்டு போய் குடிச்சிடறேன், குடிச்சு படுத்துடுறேன், கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா குடிச்சவன் என்னமோ மோசமான நீங்கள் பார்க்குற சமூகம் ஆயிடுச்சு, அதனால கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் அவனை யாரும் கேள்வி கேட்கலன்றதுனாலேயே நீ ஏமாத்தலாமா? அவன் குடிக்கிறது எரிசாராய். அதனால தான் ஃபாரினுக்கு இங்கே வித்தியாசம்னா, இவன் குடிச்ச ஒரு 5 வருஷம் குடிச்சு வச்சுக்கவேன், அதுலேயே அழிஞ்சு போவேன். அதனால தான் இப்போ சென்னையில் குடிக்கிறவனும் தமிழ்நாட்டில் குடிக்கணும் 40 வயசுல செத்து போயிடுறான். பெங்களூர்லயோ இல்லை ஹைதராபாத்லேயே குடிக்கிறவன் 60-70 வயசுக்கு உயிரோட இருக்கிறான். ஏன்னா அவனும் குடிக்காரன் தான், இவனும் குடிக்காரன். இவன் எரிசாராய். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்றும் சொல்றீங்க, இந்த போலி இப்படி தான் இருக்காங்க. ஏன்னா மூலப்பொருள் இருக்கு, இவன் தான் கொடுத்தாலும். இப்போ இவங்க மூலப்பொருள் எங்கேருந்து வருது? உற்பத்தி பண்ணுறது ஒரு குறை இருக்கட்டும், உற்பத்தி பண்ணுறதை தாண்டி இவங்களுக்கு மூலப்பொருள் எங்கேருந்து வருது? அது உற்பத்தி பண்ணுறதுக்கு. அதான் நான் சொல்கிறேன், மெத்தனால் மாடிச்சா. ஆமாம், கள்ளக்குறிச்சி பக்கத்தில் மெத்தனால் மாடிச்சுல. மெத்தனால் வெறும் நீங்கள் ஒரு 5 லிட்டர் இல்லையா, நீங்கள் ஈஸியாக ஒரு 300-400 ரூபாய்க்கு வாங்கிடலாம். அதை வாங்கி 5 லிட்டரை நீங்கள் 500 லிட்டராக மாற்றலாம். அதாவது சாராயமா இவங்க பண்ணுற விற்கிறதெல்லாம் மெத்தனால் செயற்கையாக இவங்க உருவாக்கி வித்து தள்ளுறானுங்க எல்லா பிராண்ட் நேம்லையும். நீங்கள் இப்போ யோசிங்க, ஒரு நல்ல ஆரோக்கியமான கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அதாவது மதுபான ஆலைகளில் நான் நல்லா உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க இவ்வளோ ஒரு மார்க்கெட்டை பிடிச்சிருக்காங்க, இது தமிழ்நாடு மார்க்கெட்டை பிடிச்சிருக்காங்க. இவங்க உலகம் ஃபுல்லாக எவ்வளோ மார்க்கெட்டை பிடிக்கணும்? இல்லை, அதுதான் என்னோட கேள்வி. இப்போ என்னென்னா, இப்போ வந்து அக்காடோ இல்லை வந்து SNJஓ இல்லை சிவாஸ் டிஸ், இவங்க அத்தனை பேருமே டாப் 10 இல்லை டாப் 20 இந்தியா முழுக்க எப்படியும் நிறைய பேர் இருப்பாங்க மது ஆலைகள். இதில் எந்த பிளேஸில் இருக்காங்க? 25 இடங்களே நீங்கள் கிடையவே இல்லை. இந்தியா முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அந்த மதுபான ஆலைகளை சரியாக நடத்தக்கூடிய நபர்கள் அவங்க 25 பேர் மெயினாக இருக்காங்க. இவங்க சரக்கை இந்த ஊரை தாண்டி எவனும் வாங்கவே மாட்டாங்க. அப்போ எதை வச்சு இவங்களுக்கு அதை சொல்ல, இவங்க சரக்கு விற்கிறத லட்சணத்துக்கு நீங்க வாங்கி எவனும் வாங்கவே மாட்டேன். ஏன்னா இவங்க விற்கிற ஆர்வமும் கிடையாது. டே, நீ இந்தியா ஃபுல்லா என்ன வித்து சம்பாதிக்கிறியோ, உலகம் ஃபுல்லா வித்து என்ன சம்பாதிக்கிறியோ, நான் தமிழ்நாடுல வித்து சம்பாதிச்சிருக்கேன்டா. மனசிலாய் இவங்க புரியுது அவங்களுக்கு? இவங்க ஒட்டு மொத்தமா வித்து இந்த எல்லா குடும்பத்தையும் அழிச்சு இவங்க திண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1996 லாட்டரி மாற்றி லாட்டரியை வித்து எப்படி நாசம் பண்ணி கொள்ள லாபம் அடிச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இவனு பங்கு பிரிச்சானோ அதே தான் அதோட இன்னொரு வடிவம். குடிக்க வச்சு இந்த ஸ்டிக்கரை ஒட்டி, அன்னைக்கு பேப்பரை விற்று சம்பாதிச்சாங்க, நீ ஸ்டிக்கரை ஒட்டி சம்பாதிக்கிறாங்க, வேற எதுவுமே கிடையாது. பதிவோட இறுதியாக எனக்கு 2 கேள்விகள். முதல்ல வந்து இப்போ வந்து இது ஏற்கனவே ஒரு தடவை அமலாக்கத்துறை வந்தாங்க, அவர் உள்ளே போனார், ஆனால் அது இந்த விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன்.
வேற ஏதோ பணம் ஏமாற்று விஷயமா போனார். இப்போ ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? ஏன் கேள்வி கேட்குறேன்னா, மத்திய அரசாங்கம் இதை அதாவது பழி வாங்கும் நடவடிக்கை இவங்க சொல்கிறாங்க, அவங்க இதுக்கு மேலும் மேலும் நடவடிக்கை எடுப்பாங்களா, இதை மிரட்டுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்களா? எதுக்கு இன்னொரு கேள்வி ஒரே ஒன்று கேட்டுடுறேன். அந்த அசோக்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, நம்ம இவரோட பிரதர் செந்தில் பாலாஜியோட பிரதர். அவர் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு காணாம போய் 1.5 வருஷம் ஆச்சு. இவரும் வந்துட்டாரு. எந்த அண்ணனும் வந்து ஒரு தம்பியை வந்து தேடாமல் இருக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு மினிஸ்டர் வேறு, ஒரு போலீஸ்கிட்டேயோ ஒரு முதல்வர்கிட்டேயோ ஒரு ஆள் அழுத்தம் கொடுக்க முடியும். தம்பி மேலே அவ்வளோ பாசம் இல்லையா? இல்லை இது எப்படி எடுத்துக்குது? அவர் தான் வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு, அது அவருக்கும் தெரியும். வசூல் பண்ணுற இடத்துல உட்கார வச்சு வசூல் பண்ணுறது ஸ்டாலின் குடும்பம் தான், அது அவங்களுக்கு தெரியாதா? எனவே தம்பியை தேட போட கிடையாது, தம்பி வேலை பார்த்துருக்காரு. இங்கே நான் புரிஞ்சுக்க வேண்டியது இப்போ வந்திருக்கிறது பழி வாங்கி நடவடிக்கைலாம் கிடையாது. இங்கே பல பேரை பழி கொண்டு இருக்காங்க பாருங்க, அதுக்கான நடவடிக்கை. பல மக்களை பழி கொண்டு இவங்க சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 45,000 கோடிக்கு மேலே. ஊரே ஐயோ ஐயோன்னு போட்டோம், நம்ம சம்பாதிப்போம் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க இந்த திமுக கவர்மெண்ட். இப்போ வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுமே இவங்க சூடு பறக்க பறக்க மும்மொழி கொள்கின்றான், அதுன்றான் இதுன்றான். எந்த நியூஸ் சேனலாவது இந்த விஷயத்தை தெளிவாக போடுறாங்க? 3 நாளாக நடக்குது. என்ன விஷயம் நடக்குது? கசிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த தகவலை மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? ஒரு மீடியா யோசிச்சு பாருங்க, 40,000 கோடி வருமானம் தரக்கூடிய ஒரு துறை குடிச்சு மாள்றானுங்க. ஆனால் அவங்களை முழுசாக ஏமாற்றி இன்னொரு 45,000 கோடியை திமுக குடும்பம் சம்பாதிக்குதுன்னா அதை என்னாலும் கேள்வி ஒருத்தர் கேட்கணுமா இல்லையா? அகேன் சொல்கிறேன், இந்த சரக்கு தூக்கிட்டு போய் பக்கத்தில் கூடிய எந்த மாநிலம் மட்டும் கிடையாது, எந்த நாட்டில் கொடுத்தாலும் குப்பையில் போட்டு தான் பல வைப்போம். அவ்வளோ ஒரு எரிசாராயத்தை குடிச்சு இங்கே செத்துக்கிட்டு இருக்கானுங்க, சாகடிச்சு நீங்கள் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இதில் இந்த 45,000 கோடி வருதுல்ல, அந்த 40,000 கோடி கணக்கு வழக்கு இல்லாமல் வசூல் பண்ணி, எது டாஸ்மாக் மூலம் பிற வழியாக வசூல் பண்ணி எப்படி இவங்க நல்ல பணமாக மாற்றுறாங்க, எந்த ரூட்டில் போகுது, அதை பார்க்கறதுக்கு தான் இடி வந்திருக்கு. இதில் சின்ன சிறை கிடச்சிருக்கு, செந்தில் பாலாஜி சிறைக்கு போகிறது உறுதி. கரூர்லேருந்து 2 கர்ராணி வந்திருக்காங்க, ஒருத்தர் செந்தில் பாலாஜி, இன்னொருத்தர் நீங்களே தெரிஞ்சுக்கணும். வணக்கம், நன்றி. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.